Bonjour amis. இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. Bonjour amis. என்ன மாமா பேசுற நீ? அப்படின்னா பிரெஞ்சுல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? 11th 12th பிரெஞ்சு எடுத்தேன். எடுத்த 2 வருஷத்துல கத்துக்கிட்ட 2 வார்த்தை இது மட்டும்தான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஆனா இதையாச்சும் கரெக்டா சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். Bonjour les amis. Bonjour les amis. படிக்காத தற்குறிப்பல. Bonjour les amis. ஓயூ. Bonjour les amis. ஏய் என்னடி பேசுற? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. Bonjour les amis. என்னங்க வார்த்தையை வாய்க்குள்ளேயே முழிங்கிறா? தெரியவா சொல்லுடி. Bonjour les amis. ஓ இப்படித்தான் சொல்லணுமா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 வருஷமா கத்துக்கிட்டேன் அந்த வார்த்தையை தப்பு. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஓகே, இன்னைக்கு வீடியோல முக்கியமான 3 விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ரோவர்சி கப்பல் இருக்காங்க. அடுத்து இந்த ஸ்கூலு காலேஜ் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கண்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, எப்படி அவங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? அப்புறம் 3ஆவதா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். நிறைய பேர் இவனை பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்க. நான் வேணாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு ரீல் ஒன்னு பார்த்தேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பா அவனை பத்தி பேசி அவனு முடிவு பண்ணிட்டேன். சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணு. கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறதா இருந்த கப்புள் வாக்கர்ஸ் வந்துட்டாங்க. பெண்களுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க, பாப்போமா? அதாவது அந்த அக்கா வந்து சானிடரி பேட் எடுக்க வராங்களாம். பேட் எடுக்கிறியாமா அப்படின்னு குறுன்னு பார்க்குறாராம். அப்படிங்கப்பா என்னது இது? மூச்சு இழுத்து women should be bold always. பெண்கள் வந்து பேர் எடுக்கிறதா போல்ட்னஸ் காட்டணுமா? வீடியோ பார்க்கும் பெண்மணிகளை நீங்க பேசி டவுனா ஃபீல் பண்ணீங்கன்னா நேரா கடைக்கு போயிட்டு ஒரு கை நிறைய சானிடரி பேர் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா போல்டா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சு ரீல் எடுத்திருக்காங்க. லேடிஸை விட ஜென்ஸ் அதிகமா வந்து பேட் வாங்குறதெல்லாம் நானே நேர்லயே பார்த்திருக்கேன். அவங்க அம்மாக்கோ குழந்தைக்கோ ஒய்ஃபுக்கோ அண்ணாக்கோ. அண்ணாவா? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். சரி அண்ணா இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? நமக்குன்னு சோதனை எங்க இருந்து தான் வருதுன்னே தெரியலங்க. ரொம்ப நாளா அம்மா கால் வலி எலும்பு தேய்மானம்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சுத்தமா அவங்களால நடக்கவே முடியல. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாதான் அவங்களால நடக்கவே முடியும்னு சொல்லிட்டாங்க பழைய மாதிரி. ஒரு அம்மாக்கு, வயசான அம்மாக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்மலாம் ஹாஸ்பிட்டல்ல தேடுவோமா, இல்ல போனை தேடி அவங்க கிளம்புறது கெட்டிங் ரெடி ஷாட், கார்ல ஏற ஷாட்லாம் போய் ரீல் எடுப்போமா? ரொம்ப நாளா அம்மா கால் வலி எலும்பு தேய்மானம்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களே தான் சொல்றாங்க அவங்களுக்கு கால்ல பிரச்சனை அப்படின்னு. அட்லீஸ்ட் கார்ல கையை பிடிச்சி ஏத்தி விடலைனா கூட பரவாயில்ல, ரீல் எடுக்காமையாச்சும் இருக்கலாம்ல. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டாச்சு. நீங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும்னு இப்ப அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அம்மாக்கு அடுத்த நாள் ஆபரேஷன். அக்கா ஒவ்வொரு ஷாட்டையும் வச்சு அதை ரீலா கிரியேட் பண்ணி மண்ணிலே ஈரம் உண்டுன்னு பாட்டை போட்டு நீங்க எல்லாம் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மண்ணிலே ஈரம் உண்டு. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ரீல்ஸ் தான் முக்கியம் இல்ல, ரீல்ஸ் எடுத்து அதுல ஒரு வீடியோ போடுறதா முக்கியம் இல்ல. மனுஷனாடா நீங்க எல்லாம். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்தாங்க. அந்த கருமத்தை பார்த்த உடனே இந்த கரும தேவையில்லைன்னு ஆயிருச்சு. ஒரு வழியா காலையில ஆபரேஷனுக்கு அம்மாவை ரெடி பண்ணிட்டாங்க. அம்மாவை கூட்டிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் விட்டுட்டோம். இந்த இதுல கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு ஒருக்கா ஷார்ட் மாறிக்கிட்டே இருக்கு. எப்படிங்க இருக்கும்? ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி கூட்டு போகும்போது அவங்களுக்கு தைரியம் சொல்லி அமுச்சு விடுவீங்களா, இல்ல வந்து அம்மா இங்க பாருங்க போஸ், அம்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரீல் எடுத்துட்டு இருப்பீங்களா? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். நான் கூப்பிட்டு உள்ள சிக்னேச்சர் போட்டு அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கையில கழட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. அழுக வருது, கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. எல்லாம் பண்ணும் போதும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பீ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அழுவாதமான்னு சொல்லிட்டு இப்படி போனை பிடிச்சிட்டே கண்ணை தொலைச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா 2 பேரும் மனநோயாளிங்களா? அம்மாவும் ஆபரேஷனுக்கு அப்புறம் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அவங்க அம்மா மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பார்த்து இதெல்லாம் பழகிருச்சா இல்ல என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த விஷயத்துக்குள்ள போல. ரீலுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வயசானா இந்த மாதிரிலாம் வரும், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 3, அதாவது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்கோங்கன்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பர். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த 2 ரீல் போட்டதே அவேர்னஸ் வீடியோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நிஜமாவே அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பொறுமையா உட்காந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நீங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அவேரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன கேட்க மாட்டேன் நான் சொல்ல போறாங்க யாரும்? அப்போதான் அந்த லைவா அப்படியே வீடியோ எடுக்கணும். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அடுத்ததா இந்த அவார்டு. அதெல்லாம் அவார்டுனா ஒரு மதிப்பு இருக்கும். ஒருத்தங்க இதை எதுலயாச்சும் ஒன்று அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா சரி பரவாயில்லையே அப்படின்னு தோணும். வெரி குட் வெரி குட். கலக்குங்க சார் கலக்குங்க. இப்பெல்லாம் கண்டதுக்கு அவார்டு, இஷ்டத்துக்கு அவார்டு. பாண்டி புல்லட்டு பாண்டி
அழுத்தமாடிங்க நல்லா தெரியுது. அதாவது திறமையா பண்றவங்களுக்கு கூப்பிட்டு நீ அவார்டு கொடுத்தேனா கூட பரவாயில்ல. இதே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எத்தனையோ பேர் நல்ல வீடியோ போட்டாலும் எத்தனையோ பேர் அவங்க ஸ்கில்ல பயங்கரமா எஃபோர்ட் போட்டு காமிச்சு ரீச் இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா வச்சு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். உங்களால ரீச் தான் கிடைக்கலனாலும் அவங்களுக்கு ஓகே நம்ம கஷ்டப்பட்டு பண்றது யாரும் நம்ம ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. அதோட சேர்த்து அந்த அவார்டுக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சியா தான் கொடுக்கலையே. என்ன 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 கண்டென்ட் கிரியேட்டர்? பெஸ்ட் யூனிக் ரீல் கண்டென்ட் கிரியேட்டரா? இவங்க அப்படி என்னப்போ யூனிக்கா ரீல் கிரியேட் பண்றது நீ பார்த்தேன்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்க? எனக்கு புரியவே இல்லை. அண்ணன் பண்ணது எல்லாமே இந்த கப்புள் கிரிஞ்சு, அதுக்கப்புறம் இந்த ராஜா கேமுக்கு ப்ரொமோஷன் பண்ணது, இதெல்லாம் மாடா யூனிக் உங்களுக்கு? இங்க வா. என்ன அவார்டு? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூபா? இவன் பண்ற கண்டென்ட்லாம் பாத்திருக்கீங்களாடா? அறிவு இருக்கவன் எவனாச்சும் இவனை கூப்பிட்டு அவார்டு கொடுப்பானாடா? அறிவு கட்டவனே. எஸ், நான் இவனை சொல்றேன். ஓ சாரி. என்னப்பா சின்ன பையன் இப்படி பேசுறேன்னு சொல்லாதீங்க. இந்த பையனை பத்தி வீடியோ பார்க்குற பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க அவனை பத்தி பேசுன்னு. அவனை பத்தி அடுத்து பேச போறேன். இந்த அவார்டு கொடுத்தவங்களை தான் கேள்வி கேட்கணும் போல் இருக்கு. இவன் என்ன பண்றான்னு தெரியலடா. பேஜ்ல பார்த்து தாண்டா கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருப்பீங்க. மூளை இருக்கா? மூளை இல்ல. எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த 2 பேரை காமிச்சேன். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்து இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இவங்களுக்கு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர், யூனிக் கண்டென்ட் கிரியேட்டர்னு அவார்டு கொடுக்கறதுலாம் எனக்கு பெருசாவே தெரியல. அதை விட இந்த ஸ்கூலு காலேஜ்ல இவங்களெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? நீங்க உங்களை பார்த்தா தானே எனக்கு இன்னும் சிரிப்பா வருது. என்னடா இன்ஸ்டாகிராம்ல உனக்கு இத்தனை நம்பர்ஸ் இருக்கா, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கியா, நீ தான் சீஃப் கெஸ்ட்னு சொல்லி கூப்பிடுறாங்க. காலேஜ்லயே அதே கடத்தை தான் நடக்குது. வெக்கமா இல்ல? ஒரு ஸ்கூலு காலேஜுங்கிறது வந்து ஒரு அறிவை கத்துக்கிற இடம். நம்மளோட 4 விஷயம் அதிகமா தெரிஞ்சவங்க அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம நாலேஜ் கத்துக்கிறோம். ஸோ நம்மளோட அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அதிகம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இல்ல ஒரு ஃபன் எலமெண்ட்டுக்காக இல்லாட்டி வந்து நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கறக்காக நான் வந்து யூடியூபர்ஸோ இன்ஸ்டாகிராம்ஸோ கூப்பிடுறேன்னா கூட ஓகே. அட்லீஸ்ட் அது கொஞ்சம் திறமையான கிரியேட்டர்ஸை பார்த்து கூப்பிட்டா கூட பரவாயில்ல. இவங்க திறமையெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்பர்ஸ், இத்தனை ஃபாலோவர்ஸ், இத்தனை வியூஸ் அவனுக்கு, அப்போ இவன் தான் பெரிய ஆளு, இவன் தான் சீஃப் கெஸ்ட். இப்படி நீங்க கூப்பிடும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்கவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு டவுட் வருது. ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேரை அவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அது நல்லவங்களா கூப்பிட்டா பரவாயில்ல. இந்த மாதிரி இருக்க ஆளுகளை கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணுவானுங்க, வீட்டுக்கு போய் அவங்க யாருனே தெரியலன்னா அந்த ஐடியா எடுத்து பார்ப்பானுங்க. என்ன மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு பார்ப்பானுங்க. ஓ இந்த மாதிரி போடுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்கூல்ல சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுற அளவுக்கு இந்த வளர்ந்துருக்காரா, நம்மளும் அதே பண்ணுவோம். உனக்கு யார் மாதிரி ஆகணும்னு ஆசை? இன்ஃப்ளூயன்சர். அப்படிதான் தோணும். ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூல் பையனுக்கு என்ன தோணும், அடிக்கலாம் வேணாம் போல, சும்மா ஓரளவு பாஸ் ஆகிட்டு நம்மளும் ரீல்ஸ் போடுவோம், நம்மளும் இன்ஃப்ளூயன்சர் ஆகும், அப்படிதானே தோணும். அப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜ் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? சொல்லுங்க. இன்ஃப்ளூயன்சர் இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இன்ஃப்ளூயன்சர்னு பேரை வச்சுக்கிறானுங்க, ஆனா நல்ல விஷயத்தை எதுவுமே உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டானுங்க. எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னு பேரு? வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்களேன்டா. சரி, இப்போ அடுத்து இந்த கொடுவாயம்னு ஒரு சின்ன பையனை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல. இந்த பையனை மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ நிறைய வீடியோவில் வந்து உப்புல முட்டி போடுறது, மிளகாத்தூளை மூஞ்சில தேய்க்கிறது, அப்படி இப்படின்னு பண்ணி அது மூலியமா ஃபாலோ கேட்குறவன். இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. அடிக்கிற வேலையில உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். நைட் ஃபுல்லா குள்ளர்ல அடிக்க சொன்னீங்க, அதையும் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா ரெட் கலர் ஃபுட் சாப்பிட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். உடம்பு ஃபுல்லா மிளகுபொடி தேய்ச்சி வெயில படுக்க சொன்னீங்க, அதையும். பானிபூரியில சாப்பிட்டு சாப்பிட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். நைட் ஃபுல்லா உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்கு மக்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. எல்லா வீடியோவில் இதே மாதிரி தான். ஏதாச்சும் எவனாச்சும் ஒருத்தன் வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பான், இல்லை சொன்னானான்னு கூட தெரியல. இவனே இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நான் பண்ணுறேன், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமை சாமி, பொறுமை சாமி. உனக்கு என்னடா தம்பி வயசாச்சு, ஏன் இந்த வயசுல இவ்வளோ நடிக்கிற? இந்த பையனை சொல்லி தப்பே இல்லை. இவனை பெத்தாங்களே 2 பேரு, அவங்கள தான் சொல்லணும். இந்த பையனோட வீடியோஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இந்த ரோட்லலாம் வருவாங்க தெரியுமா, சாட்டையில் அடிச்சுக்கிட்டு காசு கேட்பாங்க. காசை அப்போ நம்ம தரலாம் இன்னும் எச்சா போட்டு அடிச்சுப்பாங்க, அதெல்லாம் நம்ம காசு கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் தெரியுது. அவன் ஒவ்வொரு வீடியோலையும் ஃபாலோ பண்ணி என்ன கேட்குறான், நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அண்ட் இதெல்லாம் என்னப்பா, இந்த பையன் பண்றதெல்லாம் என்னப்பா, இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது பெரிய விஷயம் தான். இந்த பையன் பேஜில் இருக்க பாதி ஃபாலோவர்ஸ்க்கு மேலே சின்ன வயசு பசங்க, ஸ்கூல் பசங்க தான். இவன் இந்த மாதிரி வீடியோ
போட்டு இவ்வளோ ரீச் வாங்குறான், இவ்வளோ லைக்ஸ் வாங்குறான், நம்மளும் வாங்குவோம்னு சொல்லி கண்டிப்பாக அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தனை காட்டுட்டா இவனை ஃபாலோ பண்ணுற ஒருத்தன் அப்படி இவனை மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். வெயில் உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். வெங்காயம் தெரிஞ்சு கண்ணில் வைக்க சொன்னீங்க, அதையும் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல தூங்க சொன்னீங்க, அதையும் பண்ணேன். மிளகா பொடி தண்ணியில கரைச்சி மூஞ்சி கழுவ சொன்னீங்க, அதையும் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம இருக்க சொன்னீங்க, அதையும் பண்ணேன். இதனை பண்ண எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊர்ல அன்பு வயசு பசங்களுக்கு அன்பு எம்ஜிஆர், ரஜினி எல்லாமே அன்பு சொன்னா அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல முக்காவாசி பேரண்ட்ஸ் தலையில எடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. அது வேற விஷயம். வெயில் உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். ஆனா கொஞ்சம் மழுமட்ட பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம பையனும் பண்ணிட்டோம், நம்ம குழந்தையும் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. இந்த பையன் குட்டி பையனா இருக்கான் அண்ட் இந்த பையன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டாரு. அதுக்கு இந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே, ஏன் என்ன பத்தி பேசணுமா? என்ன பழக்கம் இது, என்ன பழக்கம் இது? தம்பி நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போவே ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்துருச்சு, லைக்ஸ் அதிகமாக வந்துருச்சு, ரீச் ஆயிடுச்சு, நம்ம ஒரு செலிபிரிட்டி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரியாலிட்டி அது கிடையாது. நிறைய யூடியூபர்ஸ்க்கு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, நீங்கள் சின்ன பையன், பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கம்முன்னு இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் 18 வயசு ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி வீடியோ பண்ணீங்கன்னா அப்போ தெரியும் நிஜமா சோஷியல் மீடியானா என்ன, எத்தனை பேருக்கு நம்ம மேலே காண்டு இருக்கு, நம்ம பண்றது எவ்வளவு தப்புன்னு அப்பதான் தெரியும். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. அதுக்கு இன்ஸ்டால் நீ வீடியோவே போடக்கூடாதுலாம் நான் சொல்ல. நல்ல வீடியோஸ் போடு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தயவு செஞ்சு போடாது. இந்த மாதிரி ஃபேக்கா அழுவுறது. என்ன உனக்கு தான் அழுகு தெரியும் நினைச்சுக்கிட்டியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். உடனே நீயே போட்டு ஏதாச்சும் உடம்பு வருத்திக்கிட்டு பண்றது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடாத. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? பார்க்குற மக்களே உங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த பையன் இல்லை, இந்த மாதிரி எந்த குழந்தை இந்த மாதிரி வந்து செல்ஃப் ஃபார்ம் பண்ணுற வீடியோஸ் போட்டாலும் இது ஒன்று மட்டும் பண்ணுங்க எனக்காக. அந்த பசங்க வீடியோ இப்படி வருமா, வந்துச்சுன்னா இங்கே ஒரு 3 டாட் இருக்கும், இங்கே ரிப்போர்ட் கொடுத்து இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா போதும். இதை மட்டும் ப்ளீஸ் எனக்காக யாராச்சும் பண்ணுங்க. உங்கள் ஃபீல்டில் இந்த மாதிரி எப்பயாச்சும் இந்த மாதிரி ரீல்லாம் வருதுன்னா தயவு செஞ்சு தாராளமாக பண்ணுங்க. இந்த பையன் இந்த வீடியோ பார்த்தா செம்மையா காண்டாவன்ல என் மேலே. உன் ஐடி என் கழுத்து எட்டாதுல. எனக்கு எங்க எட்டுது அங்க வெட்டுவேன். ஏல அங்கலாம் வெட்டக்கூடாதுல. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. மனசில் இருந்த நிறைய குமரல்கள் இந்த 3 அதெல்லாம் கொட்டணும்னு நினச்சேன், கொட்டிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணுங்க. வீடியோ ஆரம்பிச்ச மாதிரி இதையும் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சொல்லலாமா? ஃப்ரெண்ட்ஸில் எப்படி சொல்கிறது? Thank you for watching the video. Please subscribe. இது எப்படி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸில்? Merci d'avoir regardé la vidéo. Abonnez-vous. மெஸ்ஸி திவாரகதை என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறற? Merci d'avoir regardé la vidéo. Abonnez-vous. மெஸ்ஸி திவால் அவர்களை கபடி ஏங்க இது கெட்ட, இது வாயிலே வரமாட்டேதுங்க எனக்கு. Merci d'avoir regardé la vidéo. மெஸ்ஸி திஹாவாலே திஹலவதி கெட்ட வார்த்தை மாதிரி வருண்டா நான் பேசினா. Merci d'avoir regardé. மெஸ்ஸி திவாயோ. Merci d'avoir regardé la vidéo. ஹாதிஹி. Merci d'avoir regardé la vidéo. Abonnez-vous. மெஸ்ஸி திவால ஹவாதிஹி இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. Merci d'avoir regardé la vidéo. Abonnez-vous. மெஸ்ஸி திவாலாதி ஐயோ டேய் என்னடா இது, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து படிச்சதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போச்சுடா. ஒருத்தர் வேஸ்ட் இவன். Merci d'avoir regardé la vidéo. Abonnez-vous. மெஸ்ஸி திவார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நன்றிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.